ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஹெல் இஸ் அதர் பீப்புள் டிராமாவோட 4வது எபிசோடு தான் பார்க்க போறோம். டிராமாவோட ஓப்பனிங்லயே ஒரு வழியா ஹீரோவை லீடாங்க அந்த மனுஷக்கறியை சாப்பிட வச்சிட்டு இருக்கான். பீருக்கு சைடிஷா. நம்ம ஹீரோக்கு அந்த கறியோட டேஸ்டே பிடிக்கல. என்ன கருமண்டா இது அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே லீடாங்க அந்த கறியை ரசிச்சு சாப்பிட்றான். இதை ஹீரோ வேற ரொம்ப கேவலமா பார்த்துட்டு இருக்கான். அப்ப லீடாங்க இருந்துட்டு, என்னப்பா இது என்ன மனுஷக்கறின்னு நினைச்சிட்டே அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. எல்லாருமே பைத்தியமா இருந்தா என்னதான் பண்ணுவான் பாவம். ஐயோ, எனக்கு இப்பதாங்க ஞாபகம் வந்துச்சு, நாளைக்கு காலையில நான் சீக்கிரம் வேலைக்கு போகணும், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வந்துடுறான். இவன் ரூம் டோர் ஓபன் பண்ணலாம் பார்த்தா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் கண்ணாடிக்கான ரூம் டோர் க்ளோஸ்டா இருக்கு. அப்பாடா, இன்சார்ஜ் ரெடிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு இது ஒண்ணுதான் இங்க நடந்திருக்கு அப்படின்னு புலம்பிட்டு இவன் ரூம்குள்ள போயிடுறான். அதே நேரத்துல கிச்சன்ல பார்த்தா லீடாவும் கூட இன்சார்ஜ் ரெடி உட்காந்து அந்த கறியை சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்ப அவங்க இதுல வேணா கொஞ்சம் சாஸ் ஆட் பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஆனா லீடாங்க சாஸ் ஆட் பண்ண அந்த கறியோட டேஸ்டே போயிடும், நான் அப்படியே சாப்பிடுவேன் அப்படின்னு சைக்கோத்தனமா பேசிக்கிட்டு இருக்கான். ரூமுக்கு வந்த ஹீரோக்கு அவன் டவுட் வேற கிளியர் ஆக வேண்டியது இருக்கு. லேப்டாப்ல ஆல்ரெடி ஃபெதர் மாதிரி ஒன்னு வச்சுட்டு வந்திருப்பான், யாராவது ஓபன் பண்றாங்களான்னு செக் பண்றதுக்கு. இப்போ போய் ஓபன் பண்ணா அது அங்கேயே தான் இருக்கு. இருந்தாலும் பயபுல காலையில் எடுத்த போட்டோ கூட கம்பேர் பண்ணிக்கிறான். அப்பவும் கூட அவனுக்கு லீடாங்கோட ஃபேஸ் தான் வந்துட்டு போகுது. என்னடா இந்த அபார்ட்மெண்ட்லயே ஒருத்தன் தான் கொஞ்சம் நல்லவன் பார்த்தா இவனோட எக்ஸ்பிரஷன் மத்தவங்களோட கனக்கூடூரமா இருக்கு. இது உண்மையாலுமே அபார்ட்மெண்டா இல்ல மென்டல் ஹாஸ்பிட்டலான்னு யோசிச்சுட்டு இருக்கான். அதே டைம்ல இந்த கிராக் 2 பேரும் ஒரு கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. பின்னாடியே போலீஸ் வண்டி வந்துருது. வேற வழி இல்ல, இவனை நிறுத்தி தான் ஆகணும். வந்திருக்கிறது ஜங்கு. இவனை பார்க்கும் போதெல்லாம் அவங்களுக்கு இவனை ஸ்டேஷன்ல கூப்பிட்டு விசாரிக்கும் போது 13 பூனையை நான் கொல்லல, ஒண்ணுதான் கொன்னேன்னு சொல்லிருப்பான். அதுதான் வந்துட்டே இருக்கு. அப்ப பின்னாடி இருக்கிற அந்த கிராக்கோட பிரதர் கையில ஒரு வாட்ச் இருக்கிற ஜங்கு நோட் பண்றாங்க. ஏன்னா இதே வாட்ச் தான் அந்த காணாம போயிருப்பான்ல குமாலி, அவன் கையிலயும் இருந்திருக்கும். அதனால அவங்களுக்கு சந்தேகம் வந்து கார் டிக்கி ஓபன் பண்ண வச்சு செக் பண்றாங்க. அங்க சின்ன பிளட் ஸ்டெயின்லாம் இருக்கு. பட் அவன் என்ன சொல்லிடுறான்னா, இது ஃபுட்டோட வேஸ்ட், நாங்க டிஸ்போஸ் பண்ணிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இவ்வளவு பேசிட்டு இவன் போலீஸ்கார தான் நோட்டை விட்டுட்டு இருக்கான். ஏன்னா யூசுவலா போலீஸ்காரங்க 2 பேர் டீமா தான் வருவாங்க. இந்த டைம் ஜங்கு தனியா இருக்காங்க. இதை இவன் கேட்ட உடனே ஜங்குக்கு லைட்டா ஜர்க் அடிக்குது. அப்பதான் போலீஸ்கார்ல இருந்து அந்த சீனியர் போலீஸ் ஆபீசர் இறங்கி வர. இத்தனை நாள் பின்னாடி தூங்கிட்டு இருந்திருப்பாராட்டு, நல்லா நைட் ஷூட் பாக்குறாரு. அதனால வேற வழி இல்லாம ஜங்கை விட்டுட்டு அவனுக்கு கிளம்பிடுறானுங்க. இங்க நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு அவன் ஸ்டோரிக்கான பிளாட் எழுதி முடிச்சுட்டு ரொம்ப டைம் ஆயிருச்சு, நாளைக்கு ஆபீஸ்ல வேற வேலை இருக்கு, போய் தூங்கணும்னு இவன் யோசிக்கும் போதே இந்த 2 கிராக்குகளும் சத்தம் போட்டு சிரிச்சிட்டு வருதுங்க. இது ஹீரோக்கு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸா இருக்கு. பாரு, பீம்பா இல்லாதனால இவனுக்கு ரொம்ப ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு புலம்பிட்டே அவன் படுத்துறான். அப்பதான் இவன் ரூமோட வால்ல இந்த ஸ்டாரா ரேடியம்ல ஸ்டிக்கர் ஒட்டி இருப்பாங்களா, அது ஒட்டி இருக்கிறத நோட் பண்றான். ஒருவேளை இதுக்கு முன்னாடி இங்க இருந்தவன் இதெல்லாம் பண்ணிருப்பானோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இவன் தூங்கிடுறான். ஆனா கனவுல ஹீரோ மிலிட்டரியில இருக்கும் போது நைட் ஷிப்ட்ல ஏதோ சவுண்ட் கேக்குது. போய் பார்த்தா ஹீரோவோட சார்ஜென்ட் ஏதோ ஒரு இருட்டுல உட்காந்து எதையோ தின்னுட்டு இருக்கான். இவனைய பார்த்த உடனே கொண்டு வந்து அந்த கறியை நீட்டுவான் பாருங்க கன்றாவி. ஆனா இவன் சார்ஜென்ட் அந்த கறியை நீட்டும் போது நம்ம ஹீரோக்கு லீடாகும் வந்துட்டு போறா. பயவுள்ள பயந்து போய் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிடறான். ஆனா இந்த அத்தனை விஷயத்தையும் லீடாங் இன்னும் அந்த ஓட்ட வழியில பார்த்துட்டு தான் இருக்கான். நெக்ஸ்ட் டே ஜங்கு டியூட்டி கிளம்பிட்டு இருக்கும் போது அவங்க பாட்டி ஜங்கோட கைய பிடிக்கிறாங்க. அப்ப ஜங்குக்கு குமாலியோட ஒய்ஃப் இவங்க கையை இதே மாதிரி பிடிச்சி, என் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவர், தயவு செஞ்சு எங்க இருந்தாலும் கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுதான் ஞாபகத்துக்கு வருது. ஆக்சுவலா ஜங்கோட பாட்டிக்கும் கொஞ்சம் மனநல சரியில்லையாட்டிருக்கு. சொன்னதே திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம லீடாங்கும் கிளினிக்கு போயிட்டு இருக்கும் போதே ஒரு லேடி காரை நிறுத்தி லீடாங் கிட்ட பேசுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி இவங்க குழந்தைக்கு லீடாங் தான் பல்ல செக் பண்ணிருப்பாரு. சோ இந்த வீக்கெண்ட் உங்களோட அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா, திருப்பி பொண்ணுக்கு செக் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் நம்ம லீடாங் இல்லைங்க, இந்த வீக் பிஸி, நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஆனா அந்த பொண்ணை பார்த்தா ரொம்பவே சோகமா இருக்கா. இந்த குட்டி பொண்ணோட பேர் சியோன். அப்ப அவங்க அம்மாவும் இந்த சியோன் கிட்ட கேக்குறாங்க, ஏன் இந்த டாக்டரை பார்க்கும்போது மட்டும் எதுவுமே பேச மாட்டேங்கிற அப்படின்னு. அதுக்கு அந்த பொண்ணு, இந்த டாக்டரை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோக்கு இன்னுமே டவுட் கிளியர் ஆகல. அதனால வேலை கிளம்புறதுக்கு முன்னாடி அதே மாதிரி லேப்டாப்ல ஃபெதர் மாதிரி ஏதோ எடுத்து வைக்கிறான். ஏன்னா ஓபன் பண்ண ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு. வெளியே வரும்போது அவனுக்கு பீம்பாயோட ஞாபகம் வருது. கண்டிப்பா சொல்லாம கொல்லாம போற அளவுக்கு அவன் வீக்கான ஆள் கிடையாது. வேற ஏதோ நடந்திருக்குன்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது கண்ணாடிக்கார பின்னாடியே கத்தியோட நிக்கிற. ஒரு நிமிஷம் ஹீரோக்கு ஜர்க் ஆயிருது. அவன் ஹீரோவை பார்த்து நான் உன்னை கொல்லாம விடமாட்டேன் அப்படின்னு சொல்றான். என்ன ராஜா என்ன சொன்ன அப்படின்னு கேட்டா அவன் பாட்டு கதவை சாத்திட்டு உள்ள போயிடுறான். ஹீரோக்கு கொல்லா காண்டாகுது. கதவை ஓபன் பண்ணி அவனை கண்டம் பண்ணணும்னு நினைக்கிறான். பட் வேண்டாம், எல்லாருமே சைக்கோ மாதிரி இருக்கானுங்க, நம்ம வேலையை பார்க்கறது நல்லதுன்னு அங்கிருந்து கிளம்பிடுறான். அதே டைம்ல இந்த இன்சார்ஜ் அபார்ட்மெண்ட் வெளியே போகும்போது ஜங்கும் அங்கதான் வராங்க. நான் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டா, இல்லம்மா பக்கத்துல கொஞ்சம் வாலண்டரி ஒர்க்ஸ் எல்லாம் பண்ண போறோம், நாங்க வயசானவங்கள சேர்ந்து எப்பவுமே இந்த சோசியல் சர்வீஸ் பண்றதுல எங்களுக்கு ரொம்ப சாதாரண விஷயம் அப்படின்னு இந்த கொலகாரி பேசிட்டு இருக்கான். அப்ப ஜங் இருந்துட்டு இந்த குமாலியோட போட்டோ காமிச்சு வேற ஏதாவது விஷயம் இவனை
பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது கரெக்டா இவங்களை ஹீரோவும் கிராஸ் பண்றான். அந்த சமயத்துல இந்த இன்சார்ஜ் லேடி, நான் தான் ஆல்ரெடி உங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு நம்ம திடீர்னு அவன் காணாம போயிட்டான், எங்க போனானே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. என்ன இலவடா இது, ஃபர்ஸ்ட் டைம் நான் வரும்போது அவன் தான் சூசைட் பண்ணிட்டான், இந்த லேடி தான் சொன்னா, இப்ப மாத்தி மாத்தி பேசுறான் அப்படிங்கறத யோசிச்சுக்கிட்டே அங்கிருந்து போறான் ஹீரோ. நம்ம இன்சார்ஜ் லேடி, நீங்க எல்லாம் போலீஸ் தானே, இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நான் நினைச்சேன் அப்படிங்கிற பேசிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது தான் பாக்குறாங்க இத்தனை நேரம் இவர் ரெண்டு பேசுறத ஹீரோ நோட்டை விட்டுட்டு இருந்திருக்கான், இப்ப மாட்டிக்கிட்டான். அதனால ஹீரோ வந்துட்டு நான் ரூம்ல ஒரு திங்ஸ் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ ஆபீஸ் போயிட்டு இருக்கும் போது நம்ம ஜங்கு ஹீரோக்கு லிஃப்ட் கொடுக்கற மாதிரி கூப்பிட்டு அவங்கிட்ட விஷயத்தை போட்டு வாங்குறான். அப்ப ஹீரோ இருந்துட்டு நிஜமாலுமே இதுக்கு முன்னாடி இருந்தவங்க காணாம தான் போனாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது ஆமான்னு சொல்லிடுறா. இதே மாதிரி இந்த அபார்ட்மெண்ட்ல வேற யாராவது காணாம போயிருக்காங்களா அப்படின்னு கேட்டா ஜங்கு கிட்ட பதில் இல்ல. ஏன்பா நீ வந்து 4 நாள் தான் ஆச்சுன்னு சொல்ற, உனக்கே இவ்வளவு சந்தேகம் வருது அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ இருந்துட்டு ஒருத்தன் திடீர்னு இங்க இருந்து காணாம போயிட்டான், ஆனா அவன் ஓடி போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி இந்த லேடி சொல்றாங்க. எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல, அவனை தேடி ஒரு டிடெக்டிவ் வேற வந்தாங்க அப்படின்னு சொல்றான். சரி அந்த டிடெக்டிவ் நம்பர் கொடுன்னு கேட்டா டிடெக்டிவோட விசிட்டிங் கார்டு இவங்கிட்ட இல்ல, என்னோட ஆபீஸ்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன், நான் போனதுக்கு அப்புறம் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஜங்கோட நம்பரை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். சோ இந்த விஷயத்தை இன்சார்ஜ் லேடி நோட் விட்டுட்டு இருக்கு. அதே நேரத்துல பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு லேடி அங்க வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் உங்க முன்னோர்கள் இன்னும் உங்களை சுத்தி தான் இருக்காங்க, எங்க கூட வந்து ப்ரே பண்ணுங்க எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு மண்டை கழுவிட்டு இருக்கு. இத பாக்குற இன்சார்ஜ் லேடி கொள்ள காண்டாகுது. ஒரு கட்டத்துல அந்த லேடி நம்ம இன்சார்ஜ் லேடியோட மண்டையவே கழுவி அவங்களோட பிரேயருக்கு கூப்பிட்டு போக ட்ரை பண்ணுது. நம்ம இன்சார்ஜ் லேடி ஒரு கிரிமினல் இல்லையா, நீ பேசுறது எனக்கு சரியா புரியல, நீ வா எங்க வீட்டுக்கு நம்ம உட்காந்து தெளிவா பேசலாம்னு சொல்லி அழகா அந்த லேடி ஏமாத்தி நம்ம இன்சார்ஜ் லேடி கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆடு தானா தலைய நீட்டுது, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அதே நேரத்துல ஹீரோயின் கிளைண்ட் மீட்டிங்ல முடிச்சிட்டு ஹீரோவை பாக்குறக்கா அவன் ஆபீஸ் தான் வந்துட்டு இருக்கா அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்கா. ஆனா என்ன பண்றது, இந்த பக்கி மெசேஜ் லேட்டா பார்த்துட்டான். கொஞ்சம் வெயிட் பண்ணு நானே கீழே வரேன் அப்படி ரிப்ளை பண்ணிட்டு இருக்கிறக்குள்ளேயுமே ஹீரோயின் உள்ள வந்துடுறா. அந்த சிஇஓக்குமே ஹீரோயினை நல்லா தெரியும், ஏன்னா இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் ஹீரோ தான் பத்திரமா ஹீரோயின் கொண்டு வந்து ஒரு டாக்ஸில ஏத்தி வழி அனுப்பி வைக்கிறான். ரிட்டர்ன் போலான்னு பார்க்கும்போது ஆப்போசிட்ல லீடாங்க நின்றுட்டு இருக்கான். பைபிளுக்கு ஒரு நிமிஷம் ஜர்க் ஆகுது. ஆனா கண்ண மூடி திறக்கிறக்குள்ளேயுமே ஆள் காணாம போயிட்டான். ஆனா ஹீரோ இருந்துட்டு நம்ம சரியா தூங்காதனாலதான் இவன் ஃபேஸே வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறான். இப்ப அபார்ட்மெண்ட்ல தான் காட்டுறாங்க இன்சார்ஜ் லேடி கூப்பிட்டு வந்த அந்த லேடிக்கு காஃபி எல்லாம் கொடுத்து கெஸ்டா ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அந்த கிராக்கும் அங்க வந்துடுறான். சரி நீயும் இங்கேயே உட்காரு, உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியுமாமா, நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு கிராக்கையும் அங்க உட்கார வச்சிடறாங்க. சரிம்மா இவங்கிட்ட உனக்கு என்ன தெரியுது சொல்லு அப்படின்னு கேட்டா அந்த லேடி இருந்துட்டு இவன் காதுல வெட்டு இருக்கிறத பார்த்தா இவனுக்கு பிரதரோ சிஸ்டரோ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இவன் எப்பவும் போல பக்க பக்கம் சிரிச்சிட்டு இருக்கான். அது அவங்களுக்கு லைட்டா ஜர்க் ஆகுது. சரி இவங்கிட்ட வேற என்ன விஷயத்த நீங்க பாக்குறீங்க அப்படின்னு கேட்டா இவனை சுத்தி நிறைய பழியும் பாவமும் தான் இருக்கு. சோ இந்த பாவம் எல்லாம் சரியாகணும்னா என் கூட வந்து ப்ரே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பழையபடி ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த கிராக் இருந்துட்டு நான் பாவம் பண்ணேன்னு சொன்னீங்களே, யாருக்கு, ஆம்பளைக்கா பொம்பளைக்கான்னு கேட்டா கண்டிப்பா ஜென்ஸுக்கு தான் நீ பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி என்னை விட உங்களுக்கு வயசு அதிகமா கம்மியான்னு சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு பக்கம் சிரிக்கிறான். அவங்களுக்கு இன்னும் பயம் அதிகமாயிட்டே போகுது. உன்னை விட வயசு கம்மியா இருப்பாங்க அப்படின்னு இவங்க சொல்லிடுறாங்க. சொல்லி முடிச்சோன்னே இவங்க லைட்டா கேர் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இன்சார்ஜ் லேடி காஃபில ஏதோ கலந்து கொடுத்துருச்சிட்டு இருக்கு. அப்ப இன்சார்ஜ் லேடி இருந்துட்டு இவங்க கிட்ட என்னை சுத்தி நிறைய பேர் உடம்பு சரியில்லாம இருக்காங்க, ப்ரே பண்ணா சரியாயிருன்னு சொன்னே இல்ல, அவங்க எல்லாம் உடம்பு சரியில்லாம இருக்கிற காரணமே நான் தான் அப்படின்னு வில்லத்தனமா பேசுறா. ஐயோ தப்பான இடத்துக்கு வந்துட்ட மாட்டிருக்கு, இங்கன்னு தப்பிக்கலாம் ட்ரை பண்ணா மொத்தமா கழுத்தை பிடிச்சி லாக் பண்ணி வச்சிருக்காங்க இன்சார்ஜ் லேடி. இந்த பக்கி இப்பவும் கூட தப்பிக்காம ப்ரே பண்ணிட்டு இருக்கு. ஏமா மத்தவங்களோட எதிர்காலத்தெல்லாம் சொல்றேன்னு பஸ் ஸ்டாண்டா சுத்தனைய கொஞ்சமாவது உன் எதிர்காலத்தை திரும்பி பார்த்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே அங்க இருக்கிற டேபிள் ஒரு முட்டுவாங்க பாருங்க. அதே நேரத்துல ஹீரோ டீம்மேட்ஸோட லஞ்சுக்கு வந்திருக்கான். அப்ப அந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரு நியூஸ் பிளே ஆயிட்டு இருக்கு. அதுல மலையில ஹைக்கிங் போனவங்க 2 டெட் பாடி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் ஓடிட்டு இருக்கு. இது ஆல்ரெடி கண்ணாடிக்கார கிராக் எல்லாம் சேர்ந்து புதைச்சதா தான் இருக்கணும். சோ இத பத்தி இந்த சிஇஓ பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஊர்ல பல பேர் வெளியே நார்மலா தான் இருக்கானுங்க, உள்ள சைக்கோத்தனம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கானுங்க. லாஸ்ட் டைம் நானும் ஹீரோ வெளியே போகும்போது கூட 2 பேர் இப்படி சண்டை போட்டானுங்க, ஹீரோ தான் காப்பாத்தனான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு அவன் கறியை எடுத்து கொடுக்குறான், இந்த மீட் சாப்பிட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு. அதை பார்க்கும் போது இதுக்கு முன்னாடி லீடாங் கூட பார்த்ததும் அந்த லீடாங் கறியை தூக்கி கொடுக்கறது ஞாபகத்துக்கு வருது. கொமட்டிட்டு வந்துருது ஹீரோக்கு, குடுகுடுன்னு பாத்ரூம் ஓடிடுறான். ஆனா நம்ம ஹீரோ ஆபீஸ்ல இருக்க சன்னியை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு இதெல்லாம் பண்றான்னு நினைச்சு அந்த பார்க்கு கொலகாண்ட்ல பாத்துட்டு இருக்கான். இருந்தாலும் அவனுக்கு கோவம் பொறுக்கலையாட்டு இருக்கு. வாமிட் எடுத்துட்டு இருக்கிற ஹீரோ கிட்ட வந்து இந்த மாதிரி சிம்பத்தி எல்லாம் இங்க ஒர்க் அவுட் ஆகாது, ஒழுங்கு மரியாதை இருந்துக்கும் அப்படின்னு வான் பண்ணிட்டு போறான். இதுல ஹீரோ இன்னும் கொலகாண்ட் ஆயிடுறான். இவனை என்னதான் பண்றது அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல இருக்க கண்ணாடியில அந்த கண்ணாடிக்காரனோட உருவம் தான் தெரியுது. இவனை கொன்னுரு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். சோ சைக்கலாஜிக்கலா இந்த விஷயம் எல்லாம் நம்ம ஹீரோவை கொஞ்சம் கொஞ்சமா பாதிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதே நேரத்துல அபார்ட்மெண்ட்ல இப்ப சிக்கன லேடிய ஒரு சேர்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. பக்கத்திலே கண்ணாடிக்கார வேற கத்திய ஷார்ப் பண்ணிட்டு இருக்கான். இத பாக்குற அவங்க பாவம்
பேண்டையே ஈரம் பண்ணிடுறாங்க. அப்ப இன்சார்ஜ் லேடி வந்துட்டு ஏமா இதுக்கெல்லாம் பயந்துக்கிற, நீ தானே ப்ரே பண்ணிட்டு இருப்ப, ப்ரே பண்ணு, எந்த சாமி வந்து உன்னை காப்பாதுன்னு பார்க்கலாம், என்னை இன்னுமா உனக்கு தெரியல, நான் தான் பாக்ஸூன், முதல்ல நிறைய சாப்பிடுவேன்னு சொல்லி கிண்டல் அடிப்பீங்கல்ல, ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்தோன்னே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டு கத்தி வாங்கி வெட்ட வருவாங்க. அந்த லேடி பம்பிடுறாங்க பாவம். சரி எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, டே கண்ணாடிக்காரா கொஞ்ச நேரம் கூட விளையாண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா இன்சார்ஜ் லேடி கிளம்பி போயிடுறாங்க. இங்க நம்ம ஹீரோ அந்த டிடெக்டிவோட விசிட்டிங் கார்டை போட்டோ எடுத்து ஜங்குக்கும் அனுப்பி அதை இன்ஃபார்மும் பண்ணிடுறான். அப்ப கரெக்டா ஹீரோட ஃப்ரெண்ட் அந்த சிஇஓ பின்னாடி தான் வந்து நின்றுட்டு இருக்கான். ஏன்டா ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோ. ஆனா இருந்தாலும் ஃப்ரெண்டுக்காரன் சிஇஓங்கிற திமிர காட்ட ஆரம்பிக்கிறான். அட எங்கிட்ட சொல்றது உனக்கு என்ன இருக்கு, ஓப்பனா பேசுறா, நான் தான் உனக்கு சம்பளம் கொடுக்குறேன், நான் சொல்றதெல்லாம் நீ செஞ்சுதான் ஆகணும், இப்ப ஏன் இவ்வளவு ரூடா ஃபேஸ் வச்சிருக்க, சிரி அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவன் பொம்மையா சொன்னு சிரிக்கிறதுக்கு ஹீரோக்கு கொலை காண்டானாலும் பல்ல கடிச்சிட்டு பேசிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த சிஇஓ பேச பேச இவன் டென்ஷன் ஆகி அவன் கழுத்தை புடிச்சு நசுக்கிற மாதிரி இவனுக்கு தோணுது. ஆனா பாவம் எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில் நின்றுட்டு இருக்கான் ஹீரோ. இங்க ஜங்கு கிரைம் யூனிட்டுக்கு கால் பண்ணி டிடெக்டிவ் சாவை பத்தி விசாரிக்கிறாங்க. அப்ப அங்க இருக்கிற ஆபீசர் தெரியலையேமா கொஞ்ச நாளா நானும் அவரை பார்க்கல, ஏதாவது வெக்கேஷன் போயிருப்பாரு, வந்தோன்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அந்த சமயத்துல ஜங்கு கூட ஒர்க் பண்ற சீனியர் ஆபீசரோட குட்டி ஃபேன் ஒன்னு ஒர்க் ஆகாம இருக்கு. ஜங்கு தான் மெக்கானிக்கல் ஜித்தாச்சே, சோ அந்த ஃபேனை ரெடி பண்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்து, நீங்க இதுக்கு முன்னாடி கிரைம் யூனிட்ல தானே வேலை செஞ்சீங்க, ஒரு டிடெக்டிவ் ஒருத்தர் விசாரிக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க, அதுக்கப்புறம் அந்த டிடெக்டிவோட போன் ரீச் ஆகலைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த சீனியர் ஆபீசர் இருந்துட்டு எல்லாத்தையும் ஒரே ஆங்கிள் பார்க்காத, டிடெக்டிவ் சில விஷயத்தை விசாரிக்க போகும்போது ஹைட் அவுட் ஆயிருவாங்க, சோ அந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வெளியே வருவாங்க, மேபி அந்த மாதிரி கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஆனா இருந்தாலும் ஜங்குக்கு இதுல நம்பிக்கை இல்ல, டிடெக்டிவ்க்கு ஏதோ ஆயிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. இங்க பாருமா ரொம்பலாம் யோசிக்காத, டிராபிக் வயலேஷன் மட்டும் தான் நம்ம பார்க்கணும், ஆனாலும் வேலையில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே 2 நாளா நான் ஓவர் டைம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியர் ஆபீஸரோட பர்ஸ்ல காசு எடுத்துட்டு ஜங்கு கிளம்பிடுறாங்க. அப்ப ஹீரோவோட ஆபீஸ்ல எல்லாம் ஒர்க் முடிச்சு கிளம்பிட்டு இருக்கும் போது ஹீரோ மட்டும் கிளம்புற மாதிரி தெரியல. ஆனா உங்க கேர்ள் ஃப்ரெண்டு கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்றா அப்படிங்கிற மாதிரி சானியூ சொல்றாங்க. இல்ல நாங்க வீக்கெண்ட்ல மீட் பண்ணுவோம், அதுக்குள்ளே கொஞ்சம் ஒர்க் நான் முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்கிற பார்க்கு காண்டாகுது. இதெல்லாம் பண்ணா மட்டும் இங்க இருக்கிற எல்லா வேலையும் நீ பண்ண நாங்க ஒத்துக்கணுமா அப்படின்னா வாருன்னு வாடுறான். சானியூ ஒரு மிரட்டணும் தான் பார்க்கே பம்பிட்டு உட்காடுறான். அப்ப கரெக்டா அங்க வர சிஇஓ சரி எல்லாரும் வெளியே போய் சரக்கு அடிக்கலாமா அப்படிங்கிற கூப்பிடுறாரு. பட் சானியூக்கு வேலை இருக்கிறனால அவன் கிளம்பிடுறா. கண்ணாடி கருமே எனக்கு நிறைய பர்சனல் ஒர்க் இருக்குன்னு சொல்லி கிளம்பிடுறான். பட் பார்க் மட்டும் ஓசியில சரக்கு கிடைக்குமானே உட்காந்துட்டு இருக்கான். அப்ப சிஇஓ வந்து நீயும் வீட்டுல போய் ஃபேமிலியோட டின்னர்ஸ் அப்படின்னு அனுப்பி வச்சிடறாரு. சரியான காண்டில் அவன் ஸ்பெக்ஸ் அங்கேயே வச்சுட்டு போயிடுறான். இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்காக ஜங்கு லீடாங்கோட ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. அப்ப லீடாங்க இருந்துட்டு அந்த பூனை கொல்றவனை கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அட என்ன சொல்றதுன்னே தெரியல, அந்த கேஸ் எங்கெங்கயோ போகுது, யாரையுமே பாயிண்ட் அவுட் பண்ண முடியல. ஆனா எனக்கு அந்த அபார்ட்மெண்ட்ல ஸ்டே பண்ணிருக்க மாதிரி தான் சந்தேகமா இருக்குன்னு சொன்ன உடனே லீடாங்கோட ஃபேஸ் மாறுது. சரி இரு உங்களோட பேஷண்ட் கார்டை முன்னாடி வச்சுட்டு நம்ம எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு லீடாங் ஃப்ரண்ட் டெஸ்க்கு வந்து அங்க இருக்க சிசிடிவி ஃபுல்லா ஆஃப் பண்ணிடுறான். கையில பெருசா ஒரு இன்ஜெக்ஷன் வேற தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான் ஜங்கோட கதையை முடிக்கிறதுக்கு. அப்ப கரெக்டா ஜங்குக்கு இன்னொரு போலீஸ்காரன் கால் பண்ணி சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கிடைச்சிருச்சு, அதை கலெக்ட் பண்ண கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். கரெக்டா அந்த சமயத்துல ஜங்கு நான் டென்டிஸ்ட் கிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுக்கு மேல லீடாங்னால ஒன்னும் பண்ண முடியாது. அதனால லீடாங்கோட பிளான் ஃபெயிலியர். ஜங்கு எனக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்குன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ரிட்டன் அவனோட ரூமுக்கு வந்துட்டு இருக்கிற ஹீரோக்கு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போறக்கே இஷ்டம் இல்ல. ஹீரோயினுக்கு கால் பண்ணா அவ ஆபீஸ் டின்னர்ல இருக்கா. இருந்தாலும் ஹீரோயின் கிட்ட என்னை சுத்தி இருக்கிறவங்களும் ரொம்ப வியர்டா இருக்காங்க, அதுலயும் இந்த அபார்ட்மெண்ட்ல எல்லாம் சைக்கோ நாய்களா இருக்கு, ஒருத்தன் எனக்கு குறுகுறுன்னு பார்த்தே கொன்றுவானான் இருக்கு, இன்னும் 2 பேர் இருக்கானுங்க சிரிச்சே வெறுப்பேத்திருக்குன்னு. அது மட்டும் இல்லாம நான் இல்லாத டைம் ரூம்குள்ள யாரோ போற மாதிரியே எனக்கு தோணுது அப்படின்னு அவன் புலம்பிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் இது சீரியஸா எடுத்துக்கல. இது புது இடங்கிறனால உனக்கு அப்படி இருக்கும், கொஞ்ச நாள்ல பிளேஸ் மாத்திக்கலாம், நீ ஒர்க்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். நம்ம ஹீரோவும் அபார்ட்மெண்ட்குள்ள என்டர் ஆகும் போது எப்போ உங்களை இன்சார்ஜ் லேடி பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அவனுக்கு ஒரு காஃபியை வேற போட்டு கொடுக்குறாங்க. தம்பி உங்ககிட்ட நான் சில விஷயம் சொல்லணும், காலையில உன்னை அந்த லேடி போலீஸ் ஆபீசர் கூட பார்த்தேன், நீ தப்பா நினைக்காத, ஆல்ரெடி நிறைய பேர் காலி பண்ணி போயிட்டாங்க, ஏதாவது ரூமர் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா சுத்தமா ஆள் வர மாட்டாங்க, நீ புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோ எதுவும் பேசாம நான் டயர்டா இருக்கேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறான். அதுக்கப்புறம் கிச்சன்ல எப்பவும் போல உட்காந்து கறியை வெட்டிட்டு இருக்காங்க. இந்த லேடி வெட்டும் போது தான் இது என்ன கறியா இருக்குங்க பயமே நம்மளுக்கு கிரியேட் ஆகுது. கரெக்டா நம்ம லீடாங்கும் அங்க வரான். ரூம் நம்பர் 303 இருக்கிற ஹீரோ எப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு அந்த லேடி வந்துட்டு இப்பதான் ட்ரக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நைட் நீ ஹீரோ பாத்துக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. லீடாங்கும் சரின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இன்சார்ஜ் லேடி கிட்ட ஏன் இப்படி பண்ணுனீங்க அப்படின்னு கேக்குறான். அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. 4வது மாடியில் ஒரு லேடி இருக்காலே ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு
அப்படின்னு கேக்குறான். அதாவது பஸ் ஸ்டாண்ட்ல பாவம் அது பாட்டுக்கு ப்ரே பண்ணிட்டு இருந்துச்சு, அதை கூப்பிட்டு வந்து இங்க கெஞ்ச வச்சிட்டு இருக்காங்களா அந்த லேடி தான் கேக்குறான். அதுக்கு இன்சார்ஜ் லேடி வந்துட்டு இந்த மாதிரி நடந்துக்கிறதுனால என்னை கொண்டுருவியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. பட் லீடாங்க நீங்க எப்பவுமே எனக்கு ஸ்பெஷல், உங்களை நான் எதுவுமே பண்ண மாட்டேன், குட் பை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா அந்த மனுஷக்கறி வெட்டதுல அவ்வளோ ஒரு சின்சியாரிட்டி ஒரு சீனியாரிட்டி உப்பெல்லாம் கரெக்டா போட்டு ஆட் பண்ணி வெட்டிட்டு இருக்கு. இப்ப நம்மளுக்கு ஹீரோவை தான் காட்டுறாங்க. பைபிள மூவ்மெண்டே இல்லாம ஒரே இடத்துல நின்னுட்டு இருக்கான். அப்போ மைண்ட் வாய்ஸ்ல எனக்கு என்ன ஆச்சு, ஏன் இந்த ரூமுக்கு வந்தா மட்டும் எனக்கு இப்படி ஃபீல் ஆகுது, தலை வேற ரொம்ப வலிச்சுக்கிட்டே இருக்கு, என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே டோர் ஓபன் பண்ணி வெளியே போறான். லெஃப்ட் ரைட்னு எந்த பக்கம் போனாலும் செவுரு இருக்கிற மாதிரி தான் தெரியுதே தவிர வெளியே போறதுக்கான டோரே தெரியல. இவனும் பாவம் அவன் பாடி அவன் கண்ட்ரோல்லே இல்லாம அந்த இடத்துலயே அலைஞ்சு திரிஞ்சு ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிறான். அவன் ரூமுக்கு வெளியவே இப்ப 3 ஜீவனுங்க நின்றுட்டு இருக்கு. ஒரு கண்ணாடிக்கார, 2 கிராக்கு, 3 பேரும் கையில டூல்ஸோட நிக்கிறானுங்க. ரூம்குள்ள இருக்கிற ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அவனால எந்த விஷயமும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அவன் என்ன பண்றான்னு அவனுக்கே தெரியல. இத பத்தியே அவன் யோசிச்சுட்டு இருக்கான். இந்த விஷயத்த லீடாங்கும் அந்த ஹோல் வழியில பார்த்துட்டு தான் இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப டீஹைட்ரேட் ஆகி அங்கேயே உளுந்துடுறான் பொத்துன்னு. இத பாக்குற லீடாங்கு சைக்கோ தனமா ஒரு சிரிப்பு சிரிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோடையும் கம்ப்ளீட் பண்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.